அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த பதிவில் மகர சங்கராந்தி பலன், தை மாத பொது பலன், கன்னி ராசி பலன் பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பெரியோர்கள் சொன்ன பழமொழி. இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழிலுக்கும் தை மாதம் பிறந்தால் நல்வழி பிறக்கும். தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். ஆங்கில தேதிப்படி 14/1/2025 முதல் 13/2/2025 வரை ஒரு 30 நாட்களுக்கு உண்டான பொது பலன் கன்னி ராசி அன்பர்களுக்கு காணலாம். தை மாதம் மகர சங்கராந்தி நிகழும் குரோதி வருஷம் தை மாதம் 1ஆம் தேதி 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 11:58 நாளிகை அளவில் பூச நட்சத்திரம், சித்த யோகம், விஷ்ணு நாம யோகம், பாலவகரணம், மேச லக்னத்தில் கடக ராசியில் புலி வாகனம் ஏறி மகோதரி எனும் நாமயோகத்துடன் தெற்கு திக்கில் ஸ்திரீ புருஷ ரூபமாய் 2 முகம், 3 கண்கள், சிவந்த வாய், சிவந்த தந்தம், தொங்குகின்ற புருவம், நீண்ட நாக்கு, 8 கைகள், செம்பட்டை மயிரும், கற்பஞ்சாறு ஸ்நானமும் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாச போஜனம் செய்து குங்குமம் பூசிக்கொண்டு பிரவலம் குடையுடன் வைடூரியம் ஆபரணம் அணிந்து சிறு செண்பகம் பிச்சிப்பூ சூடி கடக ஆயுதம் ஏந்தி விகாரமான ரூபத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் கொண்ட கோர ரூபத்துடன் மகர சங்கராந்தி தேவி புலி வாகனத்தில் ஏறி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் மகர சங்கராந்தி பிரவேசிக்கிறார். பகல் 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள் குருபகான் ஓரையில் புது அடுப்பு திறந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. தை மாதம் கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 கிரக பெயர்ச்சி இருக்கிறது. நவ கிரகங்களை பார்க்கும்போது ரிஷபராசியில் குரு வக்கரம் தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். தை மாதம் 5ஆம் தேதி கடகராசியிலிருந்து செவ்வாய் வக்கரகதியில் மிதுன ராசிக்கு பின்னோக்கி செல்கிறார். கன்னி ராசியில் கேது தை மாதம் 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து புதன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை மாதம் 23ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். தை மாதம் 1ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 15ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு. சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த தை மாதம் தொந்தரவு இல்லாமல் தொடங்குகிறது. உத்தராயண புண்ணிய காலம் எல்லோருக்குமே சிறப்பு. தை மாத பொது பலன்கள் காணலாம். தை மாதம் பார்த்திங்கன்னா நாட்டில் சகல தொழில்களும் அனைத்து துறைகளிலும் நல்ல சுபிட்சம் ஏற்படும். பொது மக்களிடம் தாராளமான பணப்புழக்கம் உண்டாகும். வெண்பட்டு ஜவுளி வர்த்தகம் நன்கு விருத்தி அடையும். தங்கம் வெள்ளி விலை படிப்படியாக
ஏறுமுகத்துடன் இருக்கும். தொழிலாளர்களும் முதலாளிகளும் தொழில் அதிபர்களும் நிம்மதியாக இருப்பார்கள். தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்கம் புதிய செயல்முறை திட்டங்களை அறிமுகப்படுத்தும். ஜிஎஸ்டி வரியில் மாற்றம் ஏற்படும். தை மாத விசேஷம்னு பார்த்தோம்னா தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள், இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை, இன்னும் எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம். கன்னி ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காணலாம். கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதியான புதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம். எல்லோரும் உங்களிடம் நட்புடன் பழகுவார்கள். 4ஆம் வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது மகிழ்ச்சிக்காக, குடும்பத்திற்காக கன்னிராசி அன்பர்கள் செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருள், தங்க நகை, பட்டுப்புடவை, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு. கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். மாமன்கள் வழியில் உதவி ஆதாயம் உண்டு. செய்கின்ற தொழில் வேலையில் நல்ல பண லாபங்களை கொடுக்கும். தை மாதம் 6ஆம் தேதி பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிற்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார். சூரியனுடன் புதன் கூட்டு சேரும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, முன்னேற்றத்திற்காக, அவங்க வசதி வாய்ப்புக்காக செலவுகள் செய்ய நேரிடும். புதன் சூரியன் 5வது வீட்டிலே கூட்டு சேரும்போது உங்கள் குழந்தைகளால் தொல்லை தொந்தரவுகள் வரும். ஏன்னா சூரியன் கன்னிராசிக்கு விரையாதிபதி 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது குழந்தைகளுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். சூரியன் புதன் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பாரி செய்வார்கள். மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 11வது வீட்டை சூரியன் புதன் பாரி செய்யும்போது லாப நோக்குடன் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் கன்னிராசி என்பதற்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 5வது வீட்டிலே சூரியன் வரும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ அருளால் பல காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளலாம். கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே மார்கழி மாதம் 15ஆம் தேதி வரை தனம், வாக்கு, குடும்ப பாக்கியாதிபதி சுக்கிரன் சனியுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் சனி பகவானுடைய பார்வை 12வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பயணங்களால் உங்களுக்கு புதிய நண்பர்கள், புதிய தொழில் அனுபவங்கள் கன்னிராசி என்பதற்கு ஏற்படும். 6வது வீட்டிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாலினவர்களிடம், ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் எதிர்பாலினவர்களிடம் கவனமாக இருங்க. அசிங்கம், அவமானம், அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். 6ஆம் வீட்டிலே சுக்கிரன் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் போது வண்டி, வாகன, இயந்திரங்கள் அடிக்கடி லிப்போரு, அடிக்கடி செலவு, வீட்டில் மின் சாதன பொருள் ஏதாவது பழுதாகி லிப்போர் பண்ணுற மாதிரியான அல்லது புதிய பொருள் வாங்கிக்கிற மாதிரி நிலை கன்னிராசி என்பதற்கு ஏற்படும். தை மாதம் 15ஆம் தேதி 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி உச்சம் பெறுகிறார். கன்னிராசிக்கு ராசியிலே நேசம் பெறக்கூடியவர் 7ஆம் வீட்டில் உச்சம் வரும்போது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். நட்பு, உறவு, சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். 7ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது எதிர்பாலினவர்களில் மட்டும் கவனமாக இருங்க.
மற்றபடி குடும்ப நபர்கள் ஆதரவு உண்டு. பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். இளைஞர்களுக்கு காதல் மலரும், கல்யாணம் நடக்கும். அனைத்து சுப விசேஷங்களும் கன்னி ராசி என்பதற்கு தை மாதம் 15ஆம் தேதி பிறகு சுக்கிர பகவான் ஏற்படுத்த போகிறார். எதிர்பாராத பண வளர்ச்சி உண்டு. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய பயணங்கள், குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 7ஆம் வீட்டிலே ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது இதுவரை மறைமுகமாக இருந்த விஷயங்கள், வராதுன்னு நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் கன்னிராசி என்பதற்கு வரும். விவசாயிகளுக்கு விவசாயத்தில் நல்ல வெள்ளாமை வரும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும். 7வது வீட்டிற்கு ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது கலைத்துறை, சினிமா துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கன்னி ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னாலே நிழலுடன் நிஜம் கூட்டணி சேரும்போது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய கற்பனை கன்னிராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் ஜெயமாகும். சுக்கிரன் ராகு கூட்டணி சேரும்போது உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளை கன்னிராசி என்பதற்கு ஏற்படுத்தி தரும். தை 15க்கு பிறகு கன்னிராசி என்பதற்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கலத்தராதிபதி கலத்தரஸ்தானத்திலே அமர்வது காரகோ பாவனஸ்தி என்று சொல்வார்கள். கன்னி ராசிக்கு சுக்கிரனே ராஜ யோகாதிபதியாக இருக்கும்போது அவர் 7ஆம் வீட்டிற்கு வரும்போது பெரும்பாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அதனால் பாதக பலன் இல்லை. உங்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாத மறைமுகமான நோய் நொடி இருந்துச்சுனாலும் அது இந்த காலகட்டத்தில் தெரியும். மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு அந்த நோயை குணப்படுத்தலாம். கன்னி ராசிக்கு 9வது வீட்டிலே குரு வக்கரம். தை மாதம் 29ஆம் தேதி வரை குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். உங்கள் தந்தையாரிடம், தந்தை வழி உறவுகளிடம் எதிர்வாதம் பேசாமல், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு தந்தையாரிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ நீங்கள் எதிர்வாதம் இல்லாமல் பார்த்துங்க. அவங்களிடம் பழிச்சொல், அவச்சொல், சாபகேபம் வாங்காமல் கன்னிராசி அன்பர்கள் பார்த்துங்க. குரு வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வரும்போது கன்னிராசி என்பதற்கு பாக்கியங்கள் ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். பணம் பொருளாதார நிலை உயரும். பணம் சேமித்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது பாதகங்கள் குறைந்து சாதகமான பலன் கன்னிராசி என்பதற்கு ஏற்படும். கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டிலே தை மாதம் 5ஆம் தேதி வரை செவ்வாய் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 3 மாதமாக லாபஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பது கன்னிராசி என்பதற்கு நல்லதுதான். வீடு, நிலபுல சொத்துக்கள், விவசாயம், மண் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. 11வது வீட்டிற்கு எந்த கிரகம் வந்தாலும் லாபங்களை கொடுக்கும். கன்னிராசிக்கு 3, 8ஆம் வீட்டின் அதிபதி 11வது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இதே நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா தை மாதம் 5ஆம் தேதி பிறகு நிவர்த்தி ஆகும். தை மாதம் 5ஆம் தேதி தொழில்ஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்கிறார். உங்களுடைய தொழிலும் சரி, வேலையும் சரி, நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே தொந்தரவு இல்லாமல் எதிர்பார்த்த மாதிரி போகும். நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை அப்படின்ற மாதிரி 10வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது கன்னி ராசி என்பதற்கு ஏற்படும். கன்னி ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 மாத காலம் இருக்கிறது. பெரும்பாலும் உங்களுடைய மனக்குழப்பம் நிவர்த்தியாகும். இதுவரை ஏற்பட்ட தடை, தாமத நிலை கன்னிராசி என்பதற்கு படிப்படியாக இந்த தை மாதம் 15ஆம் தேதி முதல் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும். உங்களுடைய உடல் ஆரோக்கிய கேடு நிவர்த்தியாகும்.
குருபகான் பார்வையில் கேது அமர்ந்திருக்கும் போது மனதளவிலும் உடல் அளவிலும் கன்னிராசி என்பர்கள் நிம்மதி பெறலாம். லாபஸ்தானமான 11வது வீட்டிலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று தை மாதத்தை தொடங்கி வைக்கும்போது லாப நோக்குடன் செயல்படக்கூடிய காரியங்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு வெற்றியாகும். இந்த தை மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தை 15 முதல் தனஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது கன்னிராசி என்பளுக்கு நீங்கள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். பண பற்றாக்குறை நீங்கும். உங்களுடைய முகமே நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கலகலன்னு இருக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த தை மாதம் கன்னிராசி என்பளுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.